Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போன வீடியோவோட கண்டினியூவேஷன் தான். போன வீடியோல நம்ம வி ஸ்டாக் அண்ட் ஹெச் ஸ்டாக்கோட ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம வி ஸ்டாக்கோட இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். இப்போ என்ன அப்படின்னு சொன்னா 4 ஷீட்லயுமே நம்ம என்ன எடுத்திருக்கோம்னு சொன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டும் அந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்து ஒரு சில எம்ப்ளாயி ஐடிஸையும் எடுத்திருக்கோம். இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா எல்லாமே 6th ரோல ஆரம்பிக்குது. சரிங்களா? இப்போ இதை நம்ம வி ஸ்டாக் போட்டு எடுத்துட்டு வர போறோம். வி ஸ்டாக் இப்போ என்ன பண்ணிக்கணும்னா நமக்கு எல்லா ஷீட்டுமே வேணும் இல்லையா? அதாவது நீங்க என்ன பண்ணலாம், இப்படி கொடுத்துட்டு ரெண்டாவது அரே இங்க போயிட்டு இங்க கொடுத்துட்டு மூணாவது அரே இங்க போயிட்டு இங்க கொடுத்துட்டு நாலாவது அரே இங்க போயிட்டு இங்க கொடுத்து க்ளோஸ் பண்ணீங்கன்னா நமக்கு இது மாதிரி வரும். கரெக்ட்டுங்களா? இது மாதிரி இல்லாம ஒரே ஃபார்முலாவா ஒரே அட்டம்ப்ட்ல இது எப்படி வர வைக்கலாம் அப்படின்னு சொன்னா ஒரே அரே மாதிரி இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஈக்குவல் டு மாத்திக்கலாம். இப்ப நம்ம ஈக்குவல் டு வி ஸ்டாக் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 4 ஷீட்டையுமே நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஷீட் 1 டு ஷீட் 4 அப்படின்னு வருது பாருங்க. இப்போ நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இது மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது எல்லா ஷீட்லயுமே நமக்கு ஒரே நம்பர் ஆஃப் லைன் ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா இதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1 2 3 4 5 6 7 8 லைன் ஐட்டம்ஸ் இருக்கு. எல்லா ஷீட்லயுமே 8 லைன் ஐட்டம்ஸ் இருந்தா நம்ம இது மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இங்க என்டர் கொடுத்து பாருங்க. இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். எல்லாத்தோட ஹெட்டருமே நமக்கு வருது. கரெக்ட்டுங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா இங்க ஹெட்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ஃபார்முலாவை கீழே கொடுத்துக்கலாம். இந்த ஹெட்டரை மட்டும் நம்ம இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வி ஸ்டாக் கொடுத்துட்டு நம்மளோட ஷீட்ஸ் செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்த மட்டும் செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்து பாருங்க. நமக்கு கலெக்ஷன்ஸ், மார்க்கெட்டிங், கஸ்டமர் ரிலேஷன் சொல்லிட்டு எல்லாமே வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்படிதான் நம்ம டிஃப்ரெண்ட் ஷீட்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு சில லைன் ஐட்டம்ஸ் நம்ம ரேண்டமா டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல 2 தான் இருக்கிற மாதிரியும் இதுல 1 டெலீட் பண்ணிட்டு என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இங்க என்ன வந்துடுச்சு, 0 0ன்னு வந்துடும். இத நம்ம பேஸ்ட் வேல்யூஸ் கொடுத்துட்டு இப்போதைக்கு இந்த எக்ஸாம்பிளுக்கு ஜீரோஸ் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நம்ம டெலீட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நம்மோட டேட்டா ரெடி ஆயிடுச்சு. இதுதான் வி ஸ்டாக்கோட 2வது எக்ஸாம்பிள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படியே நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.